शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருணல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறைமைவே பூரணமாகும் பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா ஓம் சாந்தி. இன்று என்ன நாள்? பாபா வரக்கூடிய நாள். பாபா மீட், பாபா மிலன், பிராமணர்களின் ஜென்மம், ஜெயந்தி, சிவ ஜெயந்தி, சிவராத்திரி எல்லாமே இன்னைக்கு தான். சங்கம யுகத்தினுடைய ஜெயந்தியாகவும் இன்னைக்கு இருக்குது. அப்புறம் பாபா சொன்னாங்க இன்னைக்கு குழந்தைகளாய உங்களுடைய நாள். இன்னைக்கு லௌகீகத்தில் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம், சுப்ரீம் வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு பாபா பரந்தாமத்திலேருந்து கீழே இறங்கி நம்ம கூட காதலர் தினத்தை கொண்டாடுறதுக்காக வர்றாரு. பாபா சொல்கிறாங்க இந்த பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய இந்த காதல் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தான் கிடைக்குது இந்த பாக்கியம். லௌகீகத்தில் யாருக்காவது தெரியுமா? சுப்ரீம் வேலண்டைன்ஸ் டே இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறார் ஸ்ரீ பாபா, அவரே வந்திருக்கிறார் அப்படின்னு யாருக்கு தெரியும்? குழந்தைங்களை உங்களுக்கு தான் இந்த புரிதல் இருக்குது, இன்றைய நாள் எந்த நாள் அப்படிங்கிறது. அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த கொஞ்சம் குழந்தைக்கு தான் இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கின்றதா? நான் சொல்கிறேன் புரிதல் இருக்குன்னு, ஆனால் உங்களுக்கு உண்மையிலே புரிதல் இருக்கா? புரிஞ்சிருக்கீங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க? போதையில் இருப்பாங்க. அந்த போதை இருக்கா? நம்ம என்ன சொல்லுவோம்? பாபா சொல்கிறாங்க இந்த பரமாத்மானுடைய அந்த போதை, அந்த பாக்கியத்தினுடைய போதையை என்ஜாய் பண்ணுங்க. அன்பில் நினைவில் மூழ்கி போகக்கூடிய இந்த பட்டியினுடைய 28 நாள் பட்டியினுடைய இன்று 14வது நாள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோகம் என்றால் செல்ஃப் ரிமைண்டர்.
யோகாவில் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பாபா நமக்கு நினைவு கொடுக்குறாரு, நீங்கள் யார். நம்ம மறந்து போயிருந்தோம், நமக்கு எந்த ஒரு நினைவும் இல்லை. நம்ம யார், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கூட நமக்கு தெரியல. முதல்ல ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிஸியாக இருந்தோம், நம்ம யார் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இல்லை, நமக்கு ஒரு தெளிவும் இல்லை. டாக்டராக ஒர்க் பண்ணுறேன், நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் கூட நமக்கு இந்த நினைவு இல்லாமல் இருந்தது, நான் யார் அப்படிங்கிற நினைவு இல்லை முதல்ல. ஆனால் நமக்கு பாபா என்னெல்லாம் ஸ்மிருதிகளை நமக்கு நினைவுபடுத்தினாரோ, உலகத்தில் குழந்தைங்க யாராவது இருக்காங்க, அவங்க தகுதியே இல்லை அப்படின்னா, ரொம்ப சரி கிடையாது அப்படின்னா கூட, ஆனாலும் தாய் தந்தை விட்டு கொடுக்குறாங்களா என்ன, அவங்களுக்கு எவ்வளோ அன்பான, அவங்க எவ்வளோ அன்பு பண்ணுறாங்க தன்னுடைய குழந்தை, தன்னுடைய சந்தானம் அப்படின்னு. எவ்வளோதான் வழங்காத வேலை செஞ்சாலும், உட்படாமல் போய் நிலையில் இருந்தாலும் கூட, அவங்க அப்பா சொல்லுவாரான்னு, அப்பா அம்மா சொல்லுவாங்களான்னு, பையனை நீ என்ன சொல்லுவாங்க, நீ என்னுடைய செல்ல குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நடக்கும், நீ கண்டுக்காத அப்படின்ட்டு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்களை. தாய் தந்தைகள் ஃபிசிக்கலான அந்த உலகத்தில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறோம், டிப்ரெஷனில் போயிடுறோம் அப்படின்னா பாபா என்ன சொல்கிறார் நமக்கு, ஹூ ஆர் யூ, நீங்கள் யார். நம்ம யார், இன்விசிபிள் கிங், அதாவது நான் ஆத்மா ராஜா. பாபா தப்பு பண்ணோம், நம்மளுடைய பலவீனம் என்ன, நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணோம், என்ன உருப்படாத காரியம் பண்ணோம் அப்படியெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. ஆனால் பாபா நம்மளை ஹையஸ்ட் உயர்ந்த ஒரு ஸ்திதியில் தான் நம்மளை அப்சர்வ் பண்ணுறாரு, நம்மளை பார்க்குறாரு, நம்ம யார் அப்படிங்கிறத அந்த உயர்ந்த நிலையை பார்க்குறாரு. அதனால் உங்களை நீங்களே சதா இந்த நினைவை கொடுங்க, நான் யார். நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ராஜா, ஆத்மா ராஜா, ராஜாதி ராஜனுடைய குழந்தைகள். இந்த ஒரு செல்ஃப் ரிமைண்டு, அதாவது நினைவூட்டுறது இந்த பாபா நமக்கு கொடுக்குறாரு, நினைவூட்டுறாரு நீங்கள் யார். அப்புறம் நம்ம யார், சுயராஜ்ய அதிகாரி. எப்படி ரூப் பசந்த் கதையில் பசந்த் யார் அப்படிங்கிறத எப்படி நினைவு கொடுப்பாரு அவங்க அண்ணனுக்கு, நீ யார், நான் யார். அப்போ அவருக்கு ஸ்மிருதி வந்துடும் டக்குன்னு, ஓ என்னுடைய சகோதரன் அப்படின்ட்டு. அதே போல் இங்கே பாபா நமக்கு நீங்கள் யார், ஆத்மா அப்படிங்கிற நினைவை கொடுக்குறாரு. உங்களுடைய முழுமையான ஸ்டேஜ் என்ன, சுயராஜ்ய அதிகாரி. மற்ற யாருக்கு மேலே ராஜ்யம் பண்ணல, நீங்கள் சுயத்தின் மீது ராஜ்யம் பண்ணுறீங்க, சுயராஜ்ய அதிகாரி. பாபா சொல்கிறாங்க, அந்த சுயராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்யம் எப்போவுமே ராஜ்யம் பண்ணுறீங்களா, இல்லை அப்பப்போ தான் பண்ணுறீங்களா, பர் அதீன் பண்ணுறீங்களா, மற்றவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா. யாரோ ஒருத்தவங்க நம்மளுடைய எமோஷ்னலால் இல்லைன்னா ஃபீலிங்ஸ்னால நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லை பண்ணுறாங்களா, யாராவது நம்ம அந்த மாதிரி ஃபீலிங்ஸில் வரும்போது நமக்கு ஃபீல் ஆகுதா, கண்ட்ரோல் ஆகுதா, நம்ம எஃபெக்ட் ஆகிறோமா. நீங்கள் அகண்ட ராஜ்ய அதிகாரியா, இல்லை அகண்டா இல்லாத கண்டிக்கப்பட்ட ராஜ்யமா உங்களுடைய ராஜ்யம். ஏதாவது எமோஷ்னல் இல்லை ஃபீலிங்ஸில் நீங்கள் எஃபெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அப்போ அங்கே கண்டிக்கப்பட்டுடுச்சுல. அப்போ அகண்ட ராஜ்யம் அங்கே இல்லைன்னு இருக்குன்னு அகண்ட ராஜ்யம்னு சொல்ல முடியாது. பாபா 2 வார்த்தை யூஸ் பண்ணார், ஒன்று கண்டித், இன்னொன்று அகண்ட. அதாவது ஒன்று துண்டிக்கப்பட்ட, இன்னொன்று துண்டிக்கப்படாத. கண்டித் அப்படின்னா உடஞ்சி போனது அப்படின்னு சொல்லலாம். அகண்ட அப்படின்னா உலகத்துலேயே சொல்கிறாங்க அகண்ட ஜோதி, அகண்ட தியானம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல உலகத்துலேயே. அதாவது என்ன அர்த்தம், அது கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருக்கணும், அது ஆஃப் ஆகிடக்கூடாது. ஒருவேளை அது அணைஞ்சு போச்சு, இல்லை நடுவில் ஏதாவது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிக்கப்பட்டதாக அபசகுணமாக நினைக்கிறாங்க. அதனால அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு மூர்த்தி கூட உடஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை பூஜை பண்ணுவாங்களா என்ன, பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதனால அகண்ட ராஜ்ய அதிகாரியா இல்லை கண்டிக்கப்பட்ட ராஜ்ய அதிகாரியா அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்க. குழந்தைங்க நம்ம என்ன சொல்கிறோம், பாபா அப்பப்போ ராஜ்யம் ராஜ்ய அதிகாரியாக இருக்கும், அப்பப்போ நம்மளே அடிமையாயிடுறோம். இன்னொருக்கு நம்ம அடிமையாகும்போது நம்மளுடைய ராஜ்யம் அப்போ இல்லைங்க. அதனால் அப்பப்போ அப்படிங்கிற வார்த்தை துவாபரயுகத்துக்கு பிறகு வந்த வார்த்தை. அதாவது அந்த சமஸ்காரம் கூட அப்போ உள்ளது தான், அது எமர்ஜ் ஆகுது. ஆதி சமஸ்காரம், அனாதி சமஸ்காரம், துவாபரயுகத்தினுடைய சமஸ்காரம், கடைசி இப்போ கலியுகத்தினுடைய சமஸ்காரம், பிராமண சமஸ்காரம், எவ்வளோ இருக்குல்ல மிக்சிங்.
துவாபரயுகத்துக்கும் பிறகு உள்ள அந்த கலியுக கடைசியினுடைய சமஸ்காரம் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க நீங்கள் விரும்பாட்டாலும் கூட அது எமர்ஜ் ஆயிடுது. பாபா வந்து 5 விதத்தில் அந்த அதனுடைய மெத்தடை சொன்னார். கேள்வி ஏதாவது கேட்டாங்க, ஏதாவது சாந்தமாயிடுறீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்கள். எந்த சமஸ்காரம் நம்மளை எஃபெக்ட் பண்ணுது? இப்போ எந்த சமஸ்காரம் லேட்டஸ்ட்டாக நம்மளை எஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு? பாபா முதல்ல சொல்லிட்டாரு, வீணான எண்ணங்கள். 2வது என்னது? அலட்சியம், சோம்பேறித்தனம், வீணான நேரத்தை வீணடிக்கிறது. தாட் நமக்கு போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த தாட் மூலமாக நம்மளுடைய நேரம் எவ்வளோ வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுங்கிறது கூட நம்ம கவனம் கொடுக்கறது இல்லை. 3வது பார்த்திங்கன்னா வீணான பேச்சு. நம்ம வந்து தேவையில்லாத அன்னெசரி வார்த்தைகள், தேவையே இல்லை ஆனாலும் நம்ம ஃபெமிலியாரிட்டியில் வந்துட்டு எதையாவது ஒன்று பேசிடுறோம், வாயில் வந்ததெல்லாம் பேசுறது. அடுத்தது பாபா சொன்னாங்க 4வது வீணான விஷயங்களை கேட்குறது. அதாவது வீணானது கேட்குறது, வீணானது பேசுறது. அதனால் பாபா சொன்னாங்க இதுதான் இன்றைய காலத்தில் மாயானுடைய சீசன் போயிட்டுருக்குது. வீணானதை கேட்குறது, வீணானதை பேசுறது. இந்த எல்லா வீணான விஷயங்களும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தற்சமயத்தில் எமர்ஜி ரூபத்தில் இருக்குது. பாபா சொல்கிறாங்க இது கூட ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய விஷயம். ஏன்னா இதில் இப்படி போகுது, வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய டைம், நேரம், எனர்ஜி எல்லாமே. அதை கூட நம்ம கவனிக்கலை, நமக்கு தெரியாமலே போயிட்டுருக்கு. இது கூட ராயலான மாயை. இது ராயலான மாயை. அதாவது நம்ம போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம அதுக்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, டீக்கே போக்கட்டும், ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டோம் அப்படின்னா, இது கூட ராயலான மாயை. மகாரதிகளும் அப்படி தான் பண்ணுறாங்க. யார் தான் பண்ணல? நிறைய பார்த்தாச்சு. எத்தனை வருஷம் இருக்கிறவங்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கே யார் மாறினா? காட்டுங்க பார்ப்போம். வரால சென்ட்ரல் இன்சார்ஜ் சிஸ்டரே எவ்வளோ கோவப்படுறாங்க, முகத்தை காட்டுறாங்க, கண்ணு காட்டுறாங்க. என்ன கோபம் வருது? யார் மாறி இருக்கா? காட்டுங்க பார்ப்போம். யாரும் மாறல. யாரெல்லாம் சரீரம் விட்டு போனாங்களோ அவங்க வேணால் மாறினாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் இருக்கும்போது என்ன பண்ணாங்க இப்படின்னு நெகட்டிவ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது நான் திருந்த மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களே பேசிக்கிறாங்க. நான் திருந்த மாட்டேன் என்ன நடந்தாலும் அப்படின்ட்டு கொள்கையோடு இருக்கிறோம். இது தன்னைத்தான் நீங்கள் என்ன ஏமாத்தலை. பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதுதான் சோம்பேறித்தனத்தினுடைய ராயலான சமஸ்காரம். அதனால் பாபா சொல்கிறாங்க இது எதுக்குமே பயப்படாதுங்க, நெவர் மைண்ட். பாபா சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு சமஸ்காரமே இல்லை. ரொம்ப பழைய 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 சமஸ்காரம்லாம் எமர்ஜ் ஆகி வரப்போகுது. எல்லா பழைய சமஸ்காரமும் இப்போ தான் எமர்ஜ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போவே அது முடியணும், அதை செட்டில் பண்ணணும். அதனால் பாபா சொல்கிறாங்க இது பார்த்து பயப்படாதுங்க, முடிய போகுது, லாஸ்ட் செட்டில்மெண்ட்டு தான், பயப்படாதுங்க, முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் எவ்வளவோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்கள் முன்னாடி வரப்போகுது. ஏன்னா நீங்கள் தானே பண்ணீங்க. இதுக்கே பயந்தா அப்போ அதெல்லாம் வரப்போகிறதெல்லாம் என்னன்னு சொல்ல. 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா நினைவு என்றால் செல்ஃப் அப்சர்வேஷன். அதனால் நம்ம கிளாஸ் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ணணும். நம்மளே அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெளியில் ஆக்ஷனில் வந்தோடனே நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்தில் பார்க்கணும். நான் எதன் மீதாவது அஃபெக்ட் ஆகிருக்கிறேனா, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிறேனா, இல்லை நிலை தட்டுமாறாமல் நிலையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறேனா, ஏதாவது ஒரு பொருள் என்னுடைய மனசை வந்து கெடுக்குதா, என்ன நடந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக நான் என்னுடைய சொந்த அறிமுகத்தை, என்னுடைய சொந்த சுரூபத்தை நான் மறந்துடக்கூடாது. நான் ராஜா, ஆத்மா ராஜா, நான் யாரு நான் ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நான் ராஜாங்கிறத மறந்துடுறீங்களா? ஞாபகம் இருக்கா? என்ன நடந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசு உடஞ்சி போயிடுறோம். அதனால் என்ன நடந்தாலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இது பாபா சொல்கிறாங்க இது வந்து மாயாவனுடைய தாக்குதல், உங்கள் மனசை உடைக்கிறதுக்கான ஒரு தாக்குதல். ஆனால் குழந்தைங்கள் நீங்கள் இதை பார்த்து பயப்படாதுங்க. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்கு நடந்தது, இது போயிட்டுருக்கு, என்ன கதை, இந்த மாதிரியான விஷயங்களில் போகாதுங்க. நீங்கள் வந்து என்ன நினைவு வைக்கணும்? பாபாவனுடைய துணை, பாபாவை நினைவு வச்சுக்கோங்க. அவங்க கூட இருக்கிறதா அந்த நினைவை மறந்துடாதுங்க ஒருபோதும். பாபா சொல்கிறாங்க என்னெல்லாம் நடக்குதோ என்னெல்லாம் ஒரு காரியம் செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் பாபாவை கம்பைன் ரூபமாக, பாபாவை கூட இணைந்த ரூபத்தில் உங்களை நீங்கள் அனுபவம் பண்ணுங்கள்.
இதுதான் 2வது பாயிண்ட்டு. பாபா கூட வந்து நினைவு என்றால் அப்சர்வேஷன் பண்ணணும். பாபாவனுடைய இணைந்த சுரூபத்தினுடைய அப்சர்வேஷனில் இருக்கணும். 3வது லவ்விங் டிஸ்கஷன் வித் பாபா. 3வது பாயிண்ட். பாபா கூட அன்பான உரையாடல் பண்ணணும். லவர்ஸ் டே, காதல் வார்த்தைகளை பரிமாறிக்கணும். பிகாஸ் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே வேறு. அதனால யோகாவில் நம்ம என்ன பண்ணுறோம், பாபா கூட இனிமையான விஷயங்களை பேசுகிறோம். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பாபாவோட டிஸ்கஷன் பண்ணுறோம். எப்படி நமக்குள்ள குரூப்பில் உட்காந்து நம்ம ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதை டிஸ்கஸ் பண்ணி அதனுடைய பதிலை கண்டுபிடிக்கிறோம். யோகாவில் என்ன பண்ணுறோம், பாபா இன்னைக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி தாட்ஸ் எனக்கு போச்சு, எண்ணங்களில் இந்த மாதிரி வந்தது, பேச்சில் இந்த மாதிரி பேசிட்டேன். நிறைய பேர் பாபா கூடவே ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை அது நடக்க தான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு பாபாவுக்கே நம்ம ஆர்கியூ பண்ணுறோம். பாபாவுக்கே நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி. பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க நீங்கள் 8 மணி நேரம் யோகா பண்ணணும் அப்படின்னு. பாபா 8 மணி நேரம் எப்படி யோகா பண்ண முடியும், என்ன சும்மா விளையாட்டா? அப்புறம் பாபா என்ன பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணிடுறாரு. சரி 8 மணி நேரம் பண்ண முடியாது, 2 மணி நேரம் பண்ணுங்க போங்க. நம்ம ஓகே சொல்லிடுறோம், 2 மணி நேரம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு. பாபா ஆனாலும் நம்மளை நம்புறதில்ல, சிரிக்கிறாரு. 2 மணி நேரமா யோகா பண்ணுவியா, பார்க்குறேனா அப்படின்னு. நம்ம பாட்டே இருக்குல்ல, யாது நினைவில் மூழ்குங்கள் 2-3 மணி நேரம். பாபா குழந்தைங்களை பார்த்து சிரிப்பு தான் வருது அவருக்கு. இப்போலேருந்தே உங்களுக்கு கண்ட்ரோலிங் பவர். இப்போ உங்களால் பாபா சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஃப்யூச்சரில் போய் அப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி ஸ்கூலில் அந்த காலத்தில் 90s கிட்ஸு, அதுக்கு 80s கிட்ஸ் எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை 2K கிட்ஸு கூட ஃபீல் பண்ணுறாங்கல்ல, ஐயோ நாங்கள் வந்து அந்த சின்ன வயசில் படிக்காமல் போயிட்டேனே. இப்போ படிக்காததுனால இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் முதல்லையாவது சரி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, படிக்கலையே அப்படின்னா கூட வேலையில் சேர்த்துப்பாங்க. இப்போ வந்து நமக்கு படிச்சிருக்கணும், ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்தா தான் பாபா வீட்டிலேயே அந்த மாதிரியான காரியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு, அக்கௌண்ட்ஸு. இல்லைன்னா உங்களுக்கு பாத்திரம் வளர்க்கணும், பாத்ரூம் கழுவணும், இந்த மாதிரி தான் சேவை கொடுக்குறாங்க. படிச்சிருக்கணும். இப்போ டிகிரியாவது ஒன்றும் நீங்கள் படிக்கல, அங்கே ஃபெயில் தான். கூட உங்களுக்கு ஒழுங்காக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனாலும் டிகிரி இருக்கணும். நான் படித்தேன், நான் பிஎஸ்சி, பிகாம், எம்காம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ சேவை கொடுக்குறாங்க. வெளி உலகத்துலேயும் அப்போ தான் எடுத்துக்கிறாங்க. எல்லா உலகத்துலேயும் இப்போ படிப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அந்த காலத்தில் படிக்காமல் கோட்டையை விட்டவங்கெல்லாம், ஐயோ படிக்காமல் போயிட்டேனே அப்படின்ட்டு. எங்கள் அப்பா அவ்வளோ சொன்னார், நான் படிக்காமல் போயிட்டேன். அதே போல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பின்னாடி, பாபா அவ்வளோ சொன்னார், நான் படிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க பின்னாடி. அந்த நேரத்தில் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இப்போ எப்படி அவங்களால மாற்ற முடியலையோ, ஏஜ் தாண்டிடுச்சு அப்படின்ற போது அவங்க வந்து ஃபீல் தான் பண்ண முடியுதே தவிர அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகலை அந்த ஃபீலிங்னால். அது அப்படியே தான் இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே போல் நீங்கள் ஃபீலிங்கில் போயிடுவீங்க, ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறாரு பாபா. இப்போவே நீங்கள் பாஸ் வித் ஆனர் ஆகலை அப்படின்னா கடைசியிலே ஆவீங்களா என்ன? இப்போ ஆகாதவங்க எப்போ தான் ஆவாங்க? வெற்றி இப்பொழுதேன்னு தானே சொல்கிறீங்க. வெற்றி எப்பொழுதோன்னா சொல்கிறீங்க, இல்லை வெற்றி கடைசியிலையா? கிடையாது, இப்பொழுதே. அதனால் இப்போவே நீங்கள் பாஸ் வித் ஆனர் ஆகணும். மதிப்போடு தேர்ச்சி 80% மேலே எடுத்தால் மதிப்போடு தேர்ச்சி அடையணும். நம்ம பாபா கிட்ட சொல்கிறோம், பாபா 3 நிமிஷம் டிராஃபிக் கண்ட்ரோல் வருது, அப்போவே உங்களை நினைக்க முடிய மாட்டேங்குது, அப்போவே கண்ட்ரோல் ஆகலை, செல்ஃப் கண்ட்ரோல். அந்த நேரத்தில் நம்மளால் ஒரு ரோபோ மாதிரி நிற்கவும் முடியல, ஒரு ஸ்டாச்சு மாதிரி 3 நிமிஷம் நிற்க முடியல. அந்த நேரத்தில் மனசு எங்கெங்கெல்லாம் ஓடுதுங்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மனசுக்கு எஜமானனா இல்லை மனசு உங்களுக்கு எஜமானனா? டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் 3 நிமிஷம் தான், அதுலேயே நம்ம அங்கேயும் எங்கேயும் அப்படி இப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்கஷனை பாபா கிட்ட நம்ம சொல்கிறதுனால பாபா சொல்கிறாங்க, உங்கள் காலில் கையில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு கை காலெலாம் தூக்குறதுன்னா தூக்க முடியுதுல்ல, அது கஷ்டம் இருக்கா? அதே போல் உங்களுடைய மனசை சட்டம் மற்றும் ஒழுங்குபடி கண்ட்ரோல் பண்ணுங்கள். பாபா வந்து முரளியில் சொன்னார், கர்மாதி ஸ்திதி, அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ். கர்மாதி ஸ்திதி எப்படி வரும்? முரளியிலே பாபா சொல்கிறாரு, கண்ட்ரோலிங் பவர் மூலமாகத்தான் கர்மாதீத் நிலை ஏற்படும். கண்ட்ரோலிங் பவர் கூட எப்போ வரும், எப்போ ஏற்படும்? சரி, ரூலிங் பவர் எப்போ வரும் கேட்குறாரு பாபா முரளியில். நம்ம ரோலில் எப்போ வரோமோ அப்போ. சரி, ரூலில் எப்போ வருவீங்க?
ஞானத்தில் நம்ம அவ்வளோ மூழ்கி இருக்கோம். நம்ம பாபா முன்னாடி எவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட்டுக்கும் நம்ம பதில் கொடுக்க முடியும். பாபாவுக்கே நம்ம புத்தி சொல்லுவோம். அந்த அளவுக்கு நமக்கு டேலண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஞானத்தில் அடிச்சுக்க முடியாது. பாபாவுடைய வாயை அடக்கி வச்சிடும் நம்ம. பாபா வரும்போது சொல்கிறாருல, சரி சரி விடுங்க இந்த விஷயத்த, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரே கட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஏதாவது சொல்ல வந்தாருன்னா கூட. குழந்தைங்க அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஒரு இன்விசிபிள் சோல், அதாவது நான் ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஜோதி ஆத்மா. நம்ம என்னெல்லாம் ரோல் ப்ளே பண்ணுறோமோ, நம்ம ரோல் ப்ளே பண்ணுறோம், அவ்வளோதான். நம்மளுடையதுங்கிறது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நான் ஆத்மா ராஜாவாக இருக்கிறேன். எப்போ நம்ம இந்த விஷயத்தில் நம்ம நிலச்சிருக்கிறோம், அதாவது ராஜானா என்ன குவாலிட்டி இருக்குது, ராஜாவுக்கு என்னெல்லாம் குவாலிட்டி இருக்குது. சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி வேணும்ல ராஜாவுக்கு. லா ஆஃப் ஆர்டர், அதுதான் ஒரு ராஜாவுடைய மிகப்பெரிய குவாலிட்டி. தன்னுடைய பிரஜைகளை சட்டம் மற்றும் ஒழுங்கின்படி அவர் நடத்துவார். சட்டம். பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாரணை பண்ணுங்க, அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதாவது அந்த உயர்ந்த கர்மாதீத் நிலை வரைக்கும் நீங்கள் அப்போ தான் போக முடியும். சட்டம் மற்றும் ஒழுங்கு, கண்ட்ரோலிங் பவர் மூலமாக சிராஜ்ய அதிகாரி ஆகுங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, மாயாவினுடைய தாக்குதல் செய்யக்கூடிய இப்போதைய தற்சமயத்தினுடைய அதனுடைய டெக்னிக் என்னென்னா வீணானது மற்றும் அலட்சியம் சோம்பேறித்தனத்தின் ரூபத்தில் தான் அட்டாக் பண்ணுது மாயா. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த வீணான விஷயங்கள் இது ஒரு நெகட்டிவ் வரல, ஆனால் வீணான விஷயங்கள் சோம்பேறித்தன அலட்சியம் தான் இப்போதைக்கு நெகட்டிவான விஷயமா உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் டைமில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பாபா என்னெல்லாம் ரிமைண்டர் கொடுத்தாரு, நினைவு ஊட்டுற அந்த நினைவுகள் எல்லாம் மறந்துடுறீங்க. அதனால் 2 விஷயங்களில் பாபா அட்டென்ஷன் கொடுத்தாரு, அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம். வீணான விஷயங்கள் மற்றும் சோம்பேறித்தனம், வேஸ்ட்டு, இந்த 2 தான் நெகட்டிவ். இது ஆத்மாவுடைய சக்தியை கம்மி பண்ணிடுது. சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து கர்மாதித்த நிலை அடையிறதுலேருந்து என்ன பண்ணுது, நம்மளை எல்லாத்தையும் மறக்கடிச்சு நம்மளை சாதாரண நிலையில் கொண்டு தள்ளிடுது. இந்த விஷயங்களில் தனக்குத்தானே அட்டென்ஷன் வைங்க பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. இப்போ எல்லோரும் தியானம் பண்ணலாம். எல்லோரும் நேராக கண்ணை மூடிட்டு உட்காருங்க. நான் ஆத்மா நெற்றி சிம்மாசனத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறேன். நம்ம இப்போ ஒரு செகண்டில் எந்த இடத்துல நம்மளுடைய ரெகுலரான காரியங்கள் செய்கிறோமோ அந்த இடத்துக்கு, அந்த சேவை ஸ்தலத்தை பாருங்கள். யார்கிட்ட இருந்தும் எனக்கு எதுவுமே தேவையில்லை. விஷயங்கள் வருகின்றது போகின்றது. நான் யார்? நான் ராஜா. எனக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு தேவையில்லை. நான் யார் அப்படிங்கிற என்னுடைய சுரூபத்தில் நான் நிலச்சிருக்கிறேன். நான் சேவையில் இருந்தாலும் கூட ஒரு செகண்டில் இந்த ஃபிசிக்கலான உலகத்தை விட்டுட்டு தன்னுடைய ஒரிஜினலான ஸ்வீட் சைலன்ஸ் ஹோமுக்கு, அதாவது பரந்தாமத்திற்கு, பாபாவுடன் நான் கம்பைன்டு சுரூபத்தில் இருக்கிறேன். பாபா என்னுடையவர், என்னுடன் இருக்கின்றார். அவர் என்னுடைய ஃப்ரெண்டு, நண்பன். பாபா சொல்கிறாங்க, இந்த அன்பு, இந்த நினைவை உங்களுக்குள்ள நினைவுபடுத்துங்க. நான் ஆத்மா இப்போ ஒரு செகண்டில் சூட்சுமோதனத்தில் பிரம்மா பாபா கூட இருக்கிறேன். சூட்சும சரீரத்தில் இருக்கிறேன். பிரம்மா பாபாவை பாருங்கள். பிரம்மா பாபா எப்படி சாகார உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய கண்ட்ரோலிங் பவர் இருந்தது அவருடைய சரீரத்தின் மீது. கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், மனம் புத்தி சமஸ்காரத்தினுடைய தர்பார் கூட்டினார், அவங்களுக்கு ஆர்டர் போட்டார், அவங்கள கண்ட்ரோலில் வச்சார், அவங்களுக்கு நினைவுபடுத்தினார் நான் தான் ராஜா அப்படின்ட்டு. அதே போல் நம்ம கூட அந்த சட்டம் மற்றும் ஒழுங்கை, அந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவரை நம்ம கற்றுக்குறோம் பாபாட்டம். இன்றைக்கி மனசு என்ன ஏதாவது ஏமாத்துச்சா, ஏதாவது விஷயங்களில் புத்தி எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்கலை தானே. அதனால் பாபாவனுடைய கிட்ட எல்லா விஷயங்களையும் நான் என்னுடைய ஷேர் பண்ணுறேன். மீண்டும் என்னுடைய உடலில் நான் வந்துடுறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கு 3 ஹோம்ஒர்க். ஒன்று
ஃபர்ஸ்ட் வந்து சோல் கான்சியஸ் வாக். ஒரு சின்ன கார்டு உருவாக்குங்க, அதில் எழுதுங்க நான் சாந்த சுரூப ஆத்மா. இந்த கார்டை உருவாக்கணும். அப்புறம் சைலன்ஸ் வாக், சோல் கான்சியஸ் வாக். நீங்கள் வாக் பண்ணணும், சோல் கான்சியஸ் வாக்கிங். நான் சாந்த சுரூப ஆத்மா அப்படிங்கிறத எழுதி உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒரு 30 நிமிஷம் ஆத்ம நினைவில் நடக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது ஹோம்ஒர்க் வந்து ஸ்டாப், செக் அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற டிராஃபிக் மோட்டார் போஸ்டர். அந்த பச்சை லைட்டு, ரெட் லைட், எல்லோ லைட் இருக்கிற மாதிரி இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ரோட்டில் டிராஃபிக் லைட் இருக்குல்லையே, அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சித்திரத்தை நீங்கள் உருவாக்கணும். ஸ்டாப் அப்படின்னு நிற்கிறது ரெட் கலர், செக் அப்படின்னா எல்லோ கலர், அப்புறம் சேஞ்ச் அப்படின்னா க்ரீன் கலர். இதை நீங்கள் பிக்சராக வரையணும். ரெண்டாவது ஹோம்ஒர்க். மூணாவது ஹோம்ஒர்க் வந்து பாபாவுடைய பேரில் பாபாவுக்காக நம்ம அந்த காதல் தின ஒரு மடல் எழுதணும், ஒரு கடிதம் எழுதணும் பாபாவுக்கு. காதல் கடிதம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, அது வந்துதா அப்படின்னு கேட்குற மாதிரி பாபாவுக்கு ஒரு லவ் லெட்டர். ஏன்னா இன்றைக்கி லவ்வர்ஸ் டே. அதாவது என்ன வரையணும் அப்படின்னா, ஒரு லிஃபாஃபா, அதாவது ஒரு கார்டு கவரை நீங்கள் வரையணும். கவரில் வந்து பாதி வந்து மேலே இருக்குது அந்த லெட்ரு. அதில் வந்து பாபாவுக்காக ஒரு அழகான சூப்பரான ஒரு வார்த்தைகள், வாக்கியம் எழுதணும். பாபாவுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாரு, பாபா நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ, அதனால பாபா நீங்கள் வந்து தொப்பி மாட்டிக்கிறது இல்லை, உங்கள் தலையில் கேப் இல்லை, ஆனால் பிரகாசத்தினுடைய பல்ப் இருக்குது. பாபா இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பறக்கக்கூடிய ஹீரோ, நீங்கள் வந்து விமானத்தில் பறக்கலை, நீங்கள் வந்து பிரகாச ஒளியின் வேகத்தில் பறந்து வர்ற மாதிரி எனக்கு தோணுது. பாபா உங்களுடைய கைகளில் அவ்வளோ மந்திர சக்தி இருக்குது, எங்களுடைய துக்கங்களெல்லாம் ஒரே செகண்டில் இல்லாமல் பண்ணிடுறீங்க. பாபா நீங்கள் வந்து வைஃபை மாதிரி, நீங்கள் கண்ணுக்கு தெரியறதில்ல, ஆனால் கனெக்ஷன் ஃபுல்லாக இருக்குது எப்போவுமே. பாபா நீங்கள் வந்து சார்ஜர், என்னுடைய பேட்ரி எப்போ லோவாக இருக்கோ அப்போ வந்து என்ன ரீசார்ஜ் பண்ணி விட்டுடுறீங்க. பாபா நீங்கள் கூகுளை விட ரொம்ப ஸ்பீடு, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் கொடுத்துட்றீங்க. எவ்வளோ பெரிய பாபா சூப்பர் ஹீரோவாக இருக்கிறார். அப்புறம் அந்த கார்டுக்கு பேர் கொடுங்க, வேலண்டைன் லெட்டர். ஓகே, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருங்க. காதலர் தின வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நிலைகள். பூட்டு திறந்தது, வானம் திறந்தது, ஆன்மாவுக்கு விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க, புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை, ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. Shiva Shiva Baba. Shiva 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 Baba. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைகள். இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கேயே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட, உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலும்.
சிவ சிவ பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சிவ 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 பாபா நினைவில்